Hey guys, welcome back to another video. So, இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் விடிகால 4:15. ஸோ ஐ ஸ்டில் ஹவன் ஸ்லெப்ட். சாட்ஸ் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி என்ன ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆஸ் எவ்ரி ட்ரேடர் ஃபுல் டு ரின்ஸ் அண்ட் ரிப்பீட் பண்ணதை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரம் ஆஸ் ஆஃப் நோ இட் வாஸ் ஃபக்கிங் குட் ஃபார் மீ. அதுவும் நேத்தெல்லாம் வந்து லைக் அப்படியே அப்படி இருந்தது. ஒரே ஒரு லாஸ். அப்புறம் எல்லாமே ஸ்கேல்ப் அடிச்சு எல்லாமே கிரீன்ல முடிச்சேன். என்ன ப்ரோ அந்த லாஸ் ரெக்கவர் பண்றதுக்கு நிறைய ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, நோ 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 லாஸ் 1/2% தான். பட் அதை தாண்டி ஐ மேட் மோர் தென் தட். லைக் ஐ மேட் லைக் அரௌண்ட் 4 to 5% எஸ்டர்டே ஆன் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஒரே அக்கௌண்ட் கிடையாது. லைக் அப்படி இப்படி செக்ரிகேஷன் பண்ணி எல்லா அக்கௌண்ட்லயும் கொஞ்சம் 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 எடுத்து ஓவராலா ஐ ஃபினிஷ் த டே இன் 5% பாசிட்டிவ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி ப்ரோ அப்படின்னா, ஐ பிளான் டு டூ ஃபியூ திங்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்ட பாட்காஸ்ட் இந்த ஃப்ரைடே வந்துடும் மேக்ஸிமம். ஏன்னா தேர்ஸ்டே விச் மீன்ஸ் நாளைக்கு கூலி படம் ரிலீஸ் அப்போ ஐ மிச் the person that I'm going to do a podcast is said let's do it on Thursday. ஸோ நாங்கள் நாளைக்கு ஆஃப்டர்நூன் லண்டன் செஷன் நாங்கள் லைவ் வேற ஒரு டிஸ்கார்டில் முடிச்சுட்டு we two are going to do a podcast which is in Gmeet. லைக் நேரில் கிடையாது பிகாஸ் இஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ நேரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர்ல பண்ணலான்ற ஐடியா இருக்கு, பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் அவரோட பண்ண போறேன். ஹி இஸ் a வெரி குட் ட்ரேடர் அண்ட் a வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அவரு கூட தேர்ஸ்டே பண்றேன். தேர்ஸ்டே பண்ணிட்டு அது உங்களுக்கு ஃப்ரைடே நைட் ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் ஆப்வியஸ்லி ஃபேஸ் கேமோட தான் வரும். ஸோ என்னை எவனாவது பார்த்துட்டு அவனை சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் குறைஞ்சதுன்னா சாலா வெட்டிடுவேன். ஸோ ப்ராப்பர் செட்டப் இருக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் வீடு ஷிஃப்டிங்ல இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் மூவ் பண்ணல. ஸோ அதனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் கண்ட்ராவியா தான் இருக்கும். நான் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டுட்டேன் அமேசான்ல. பட் மம்மி சொன்னாங்க இல்லை வேணாம், புது வீட்டுக்கு போய் பார்த்துக்கோ, இப்போ வேணாம், அதான் வீடு காலி பண்றோம்ல இங்கேருந்து, எல்லாமே அங்கேயே போய் பண்ணிக்கோ, இப்போ இதுல எதுவும் கை வைக்காது, அப்புறம் வீடு காலி பண்ணும்போது எல்லாம் கிளிக்கணும்னு. ஸோ அதனால நான் அதை எதுவுமே ஆர்டர் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கண்ட்ராவியா தான் இருக்கும் பேக்ரவுண்ட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் தங்க மாளிகையிலலாம் வாழலை, எல்லாரும் மாதிரி நார்மலா இருக்கிற ஒரு வீட்டில் தான் நானும் வாழ்றேன். ஸோ கொஞ்சம் ப்ராப்பரா இருக்காது. ப்ளஸ் எனக்கு வீடியோ கேம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கண்ட்ராவியா தான் இருக்கு என் மூஞ்ச நானே பார்க்கறதுக்கு. பட் as I said, it is going to be a podcast. ஸோ அவர் ஃபேஸோட இருந்து நான் ஃபேஸ் இல்லாமல் இருந்தா இட் won't be good. ஸோ அதனால வீடியோ கேமோட தான் வரும். ஸோ உங்களுக்கு வீடியோ ஃப்ரைடே வந்துடும். நான் தேர்ஸ்டே போயிட்டு பாட்காஸ்ட் முடிச்சுட்டு நான் கூலி படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு ராத்திரி வந்து நான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரைடே நைட் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃப்ரீ டைமில் பார்க்கறதா பார்த்துக்கலாம். ஸோ அது தமிழா இங்கிலீஷ்னு கேட்டால் இட் வில் பி இன் ஃபுல்லி இங்கிலீஷ். ஸோ தமிழ் இருக்காது, வச்சுக்காதீங்க. பிகாஸ் இஸ் அன் ஆஸ்திரேலியன், ஐ கான் ஸ்பீக் தமிழ் டு ஹிம். ஸோ என்னோட இங்கிலீஷும் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இருக்காது, அஸ் யூ கைஸ் ஆல்வேஸ் நோ. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வித் தட் பீயிங் செட், வேற என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஐ பிளான் டு மென்டார் 2 people. லைக் 2 பேருக்கு மென்டார் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் பே அவுட்டை நான் எடுக்க வைக்க போறேன். அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் வாங்க போறீங்களா ப்ரோ அப்படின்னா, சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. லைக் 0 சார்ஜஸ். அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் மட்டும்தான். மினிமம் நான் பிளான் வச்சிருக்கிறது ஒரு 3-5K அக்கௌண்ட் ஒருத்தருக்கும். இன்கேஸ் ஏதாவது தப்பி தவறி அவங்க டிஸ்கோ இல்லை பயந்தாங்களோ ப்ளோ ஆச்சுனாலும். ஸோ ஐ பிளான் 3 accounts. ஸோ இட் வில் பி இட் இஸ் கோயிங் டு பி லைக் 3 month டியூரேஷன். விச் மீன்ஸ் இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அக்டோபர் என் பர்த்டே அப்போ நான் பிக் பண்ணுவேன் வின்னர்ஸை. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ டிசம்பர் எண்ட் விச் மீன்ஸ் ஜான் ஃபர்ஸ்ட்டுக்குள்ள அவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் பே அவுட்டை போட்டுருவாங்க. ஸோ I'm gonna personally train 2 people. ஸோ அந்த 2 people யாரு, எப்படி, என்ன, ஏது அப்படின்றது இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஸோ என் சேனல்ல பார்த்தீங்கன்னா how to find daily bias அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். which means nothing but அது daily biasனு கூட இருக்காது. wait, let me see what is the title name of the video. ஏன்னா அது போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா. ஸோ நாட் ஷோர் what is the title of the video. just give me 1 minute.
அந்த வீடியோவோட டைட்டில் வந்து ஹவு டு ஃபைண்ட் த ட்ரா ஆன் லிக்விடிட்டி. என் சேனல்ல 6 months பிஃபோர் போட்ட வீடியோ. ஹவு டு ஃபைண்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டின்றது தம்ப்நெயில்ல இருக்கும். வாண்ட் டு மாஸ்டர் டால் வாட்ச் திஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த டைட்டிலா இருக்கும், வீடியோவோட டைட்டில். ஸோ தம்ப்நெயில் வந்து ஹவு டு ஃபைண்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நெக்ஸ்ட் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் நான் யாருக்கும் ஃப்ரீயா சொல்லி தரப்போ, லைக் ஃப்ரீயானா என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஃப்ரீயா எதுவுமே கொடுக்க முடியாது. அன்லஸ் அன்டில் உங்களுக்கு அது லைக் நீங்களா எஃபர்ட் போடாத வரைக்கும் நான் சொல்லி தரப்போதுமே. ஸோ ஐ பிளான் டு டூ இப்படி பண்ணலான்றது. அடுத்த நெக்ஸ்ட் 2 monthsக்கு என்னோட அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாம நீங்க டெய்லி எனக்கு டெய்லி பயாஸ் மட்டும் அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவுமே தெரியணும்னு அவசியம் இல்லை. ட்ரேடிங் வியூனா என்ன, அதுல பேர் எப்படி ஆட் பண்றது, அதை நம்ம எப்படி பாக்குறது, இந்த என்னோட மெத்தட் மூலமா நான் அந்த வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை வச்சு எனக்கு நெக்ஸ்ட் 2 months விச் மீன்ஸ் சொன்ன மாதிரி என்னோட வின்னர்ஸா அக்டோபர் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ நவ் ஆகஸ்ட் மிட் ஆயிடுச்சு. ஸோ ஆகஸ்ட்ல இன்னொரு 15 நாள், அடுத்த செப்டம்பர்ல ஒரு 30 நாள், ஒரு 45 நாள் நீங்க எனக்கு டெய்லி பயாஸ் மட்டும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா அனுப்பணும். ஸோ அப்படி அனுப்புறவங்களுக்கு மட்டும் அதுல இருந்து மினிமம் ஒரு 2 இல்ல 3 people, மேக்ஸிமம் 3 வச்சுக்கலாம், பட் மினிமம் 2. அதை நான் என்னன்றது அப்படி சேவ் பண்றேன். ஸோ அவங்களுக்கு ஐம் கோனா கோ ஃபுல் 1-on-1. ஃபீஸ் கிடையாது, யாருக்கிட்டையும் நான் காசு வாங்க போறது கிடையாது, ₹1 வாங்க போறது கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் தேர் அக்கௌண்ட் சார்ஜஸ். ஸோ ஒரு 5K அக்கௌண்ட் ஒரு 5,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 அக்கௌண்ட்டுக்கு காசு 15,000 அவங்க எடுத்து வச்சுக்கணும் கையில. அப்ப நான் கேட்கும் போது நான் வாங்குன்னு சொல்றப்ப இல்லைன்னா சொல்லக்கூடாது, 15,000 வச்சுக்கணும். அந்த டைமிங் நான் சொல்ற டைமிங்கா தான் இருக்கும். நைட்டு 8 to 8:30 ஆர் 8:30 to 9, இந்த 2 டைம்ல தான் கிளாஸ் நடக்கும். டெய்லி ஒரு 1 hour இல்ல 1/2 hour கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த 3 பேருக்கு மட்டும்தான் நான் பர்சனலா ட்ரெயின் பண்ணி போறேன். அதுக்கு எனக்கு அவங்க எஃபர்ட் போடுறாங்களான்றது தெரியும். ஏன்னா நான் ஒரு ஸ்டஃப் ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு பீப்புள்ஸ் ஆர் ரெடி டு மிஸ்யூஸ் த ஸ்டஃப். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இதை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் பெய்ட் மென்டர்ஷிப் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஐம் நாட் கோயிங் டு எனி மோர் மென்டர்ஷிப். ஸோ டோன்ட் டிஎம் மீ அபவுட் எனி மென்டர்ஷிப்ஸ் அண்ட் ஆல். இது பண்ணலாம் திடீர்னு தோணுச்சு. ஸோ ஐ பிளான் டு டூ திஸ். அண்ட் ஒன் மோர் திங், நான் என்னோட கோர்ஸ் ஆக்சஸ் லைக் ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணா பண்ணுவேன், பட் ஐம் நாட் ஷியோர். ஏன்னா அதுவுமே ஃப்ரீயா கொடுத்தா யூஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க, பார்க்குற நீங்க சொல்லுங்க. அதுக்கு இன்கேஸ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டே கொடுங்க ப்ரோ, லைக் உங்களோட ரெக்கார்டிங் ஆக்சஸ் அதுல பேசிக்ஸ் A to Z எல்லாமே இருக்கும், சார்ஜ் பண்ணிட்டு கொடுங்கன்னா எவ்வளவு கொடுக்கலாம்? நான் ஒரு 5,000 மைண்ட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கும்? லைக் நான் ஃப்ரீயா கொடுப்பேனான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஃப்ரீயா கொடுக்கும்போது அதோட மதிப்பு யாருக்கும் தெரியாது. பட் இஃப் யூ கைஸ், நீங்களே சொல்லுங்க, என்ன பாக்குற ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா யூ கைஸ் ஆர் ஃபாலோயிங் மீ ஃபார் மோர் தென் 6 months நோ, நாட் 8 months நோ. லைக் ஜான்ல ஸ்டார்ட் பண்ண அந்த சேனல் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, விச் மீன்ஸ் நோ இட் இஸ் ஆகஸ்ட், 8 months நோ, அண்ட் வி ஆர் கோனா ரீச் 2K soon. ஸோ நீங்க சொல்லுங்க, நான் ஃப்ரீயா கொடுப்பா இல்ல பேமெண்ட் வாங்கிட்டு கொடுப்போம்? ஃப்ரீயா கொடுக்க இல்ல பேமெண்ட் வாங்கிட்டு கொடுங்கன்னா எவ்வளவுல கொடுக்கலாம்? நான் மைண்ட்ல வச்சிருக்கிறது 5,000 4,000 அந்த மாதிரி, லைக் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ரேட்ல நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றதை நீங்க சொல்லணும். அண்ட் ஒன் மோர் திங், ரிஸ்க் டு ரிவார்ட். இது கொஞ்சம் கிரே ஏரியா தான். பட் நான் ஒருத்தனை பார்த்தேன் ஆக்சுவலி, வேதிக் ட்ரேட்ஸ்ன்னு இன்ஸ்டால இருக்கேன். He is a North Indian, I guess, if I'm not wrong. He's a North Indian. So he is a negative aura trader. Like, எப்படி இருக்கும்னா, he will risk 800 to 900 to make 200. Because நான் சொன்ன மாதிரி உனக்கு இங்க ஆர்ஆர் தேவை கிடையாது, உனக்கு தேவை கேபிட்டல். ஸோ ஹி ஹாஸ் லைக் 10 to 20 accounts if I'm not wrong. Like all are 50s or 100Ks, I'm not sure. Because he is the futures trader and he only trades futures like NQ and US. So he has like 20 or 10 accounts connected, I guess. ஸோ ஒரு அக்கௌண்ட்ல 200னா 10 accounts $2,000. ஸோ இதே மாதிரி 5 நாள் 5 வினிங் டே வந்ததுன்னா he would be up like ஒரு அக்கௌண்ட்ல 200,000னா 10 அக்கௌண்ட்ல he will be up 10,000. So he can request a $5,000 pay. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லைக் ஐ வாஸ் லைக் ஒண்டரிங், எப்படி லைக் நம்ம இங்க பெரிய ஆடா சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் நான் 1:2 லைக் பெருசுன்ற மாதிரி லைக் கம்மின்ற மாதிரி பாக்குறேன். ஏன்னா இப்ப நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல புஷ் பண்றேன், மை ஆர்ஆர் இஸ் புஷிங் லைக் 3.4ன்னு புஷ் பண்ணும்போது இந்த இடத்துல நான் பயப்படுறது என்னன்னா, லைக் ஐம் ஜஸ்ட்
fearing to risk more. Like நிறைய நல்ல செட்டப்ஸ்னா ஐ எம் fearing to risk more. பட் ஆனா there are few guys who has a negative aura. இப்ப நான் சொன்ன அந்த வேதிக் ட்ரேட்ஸ் இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். பட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ட்விட்டர்ல. அதுல எனக்கே ஒரு 2-3 பேர் பர்சனலா தெரியும். ஐ கனெக்டட் வித் நான் பேசியிருக்கேன். Like these guys are like negative aura traders. It's literally negative aura, not a positive aura. This is like a negative aura. So அப்பதான் like I spoke with few persons. So இப்ப அதனால தான் நான் இன்னும் தூங்க கூட இல்லை because I was speaking with them. ஸோ அப்போ அவங்க சொன்னது என்னன்னா லைக் உன் மாடல் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்கிட்ட டேட்டா இருக்கு, நீ செட் பண்ற டார்கெட்டை மார்க்கெட் அடிக்கிறான், நீ நினைச்ச டைரக்ஷன்ல பிரைஸ் போகுது, ஆனா நீ ஏன் அந்த மூவ் பிடிக்க மாட்ற? பிகாஸ் சம்டைம்ஸ் நான் இது வந்து நான் எனக்கு சொல்லிக்கிறேன். லைக் உங்களுக்கு இது எப்படி ரிலேட் ஆகுன்றது தெரியாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ் அண்ட் நாட் அ சிவி ரிஜிஸ்டர். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் மீ பிளைன்லி. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது திஸ் இஸ் ஹை ரிஸ்க் மெத்தட். ஸோ அக்கௌண்ட் ப்ளோ ஆச்சுன்னா அது கம்பெனி பொறுப்பாகாது. நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ யா ஐ வாஸ் சேயிங் இவ்வளவு பக்காவா வச்சிருக்கும் போது இப்ப நான் வந்து சம்டைம்ஸ் எப்படின்னா என்ட்ரி டேக் ஆகாம போயிடும். லைக் நான் வந்து ஆர்ஆர் பார்க்கும்போது எனக்கு என்ட்ரி டேக் ஆகாம போயிடும். இப்ப நான் இங்க வச்சு ஒரு 2 hour ட்ரேட் எடுக்கிறேன்னு வைங்களேன். 2 hour ட்ரேட் எடுக்கிறேன், நான் இங்க என்ட்ரி போடுறேன். பட் ஆனா பிரைஸ் இங்க நிற்கும். லைக் இப்போ சம்டைம்ஸ் எப்படின்னா இப்ப எனக்கு 60 இங்க இருக்கும், இங்கதான் 60 ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 60 ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட் எங்க இருப்பானா சம்டைம்ஸ் எனக்கு இங்க இருக்கும். லைக் ஒரு கேண்டில் வந்து எப்படி இருக்கும்னா 60 இப்படி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவான். பட் ஆனா இந்த எக்ஸ்பான்ஷன் இங்க இருக்கும். அடுத்த கேண்டில் மறுபடியும் இந்த 60 ரீடெஸ்ட் எடுப்பானா மாட்டானான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல லிமிட் போட்டு விட்டுரும், அவன் பாட்டு போய் டார்கெட் அடிச்சிரும். லைக் ஐ வில் பி லைக் ஃபக்கிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். லைக் என்னடா இது இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி ஃபில்லு கொடுக்காம போகுது. ஏன்னா நான் இந்த இடத்துல எடுத்தேன்னா எனக்கு ஆர்ஆர் அடி வாங்குது. ஸோ அப்ப இதான் அவன் சொல்லியிருந்தான். லைக் அவனுங்க மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் ஸ்கேல் அப் பண்ணும்போது லைக் அவனுக்கு தேவை அதே மென்டாலிட்டி தான். எனக்கு தேவை வந்து லைக் நான் மார்க்கெட்ல அவ்வளவு பெரிய மூவ் பிடிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உனக்கு ஒரு கிக்கு கொடுக்கும், உனக்கு ஒரு டோபமைன் ஹிட் கொடுக்கும். பட் உன்னால அதை கன்சிஸ்டன்சியா பண்ண முடியுமான்னு கேட்டா தட்ஸ் கொஸ்டின் மார்க். இங்க யாருமே வந்து உனக்கு எல்லாருமே டெய்லி வந்து நீ 50 பிப்பு 60 பிப்பு 100 பிப்பு 200 பிப்பு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. 200 பிப்பு மூவ் இருக்கா, அதுல உனக்கு தேவையான 10-20 பிப்பு பிடிச்சிட்டு வெல்லலாம். அதை கன்சிஸ்டன்டா பண்ணு. அவங்களுக்கு வின் ரேட் செம்மையா இருக்குது. இந்த 1:1 ட்ரேடர்ஸ், 1:1.5 ட்ரேடர்ஸ், நெகட்டிவ் ஆர்ஆர் ட்ரேடர்ஸ், அவங்களுக்கு those guys are having a fucking good win rate. Like 80, 82, 85, 86 கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் வித் ஹிம். அப்பதான் அவன் சொன்னான், நீ ஏன் இதை ஒரு 1 month ட்ரை பண்ணக்கூடாது? லைக் when you're so sure, just size them. இப்ப நான் இதே ட்ரேடிங் இந்த இடத்துல வச்சு 1% ரிஸ்க் வைக்கிறேன், 1:2 டார்கெட். அதையே ஏன் நீ 2% இந்த இடத்துல ரிஸ்க் வச்சு 1:1 எடுத்துட்டு போக கூடாது? சேம் 2% தானே, உனக்கு இன்ஸ்டன்டா டிபி அடிச்சிடும். லைக் நான் இங்கேருந்து இவ்வளவு தூரம் ஒரு டார்கெட் வைக்கிறேன்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சினாரியோ எடுத்துக்கோமே, யூரோ ட்ரேட் எடுத்துக்கோமே. ஸோ இப்போ இன்கேஸ் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் எனக்கு 60 வருது. இப்போ நான் 60க்கு வெயிட் பண்ணிட்டு இங்க லிமிட்டை போடுறேன், என் ஸ்டாப் லாஸ் இங்க கீழே வைக்கிறேன், என் டார்கெட் இந்த ஹை, என் டார்கெட் இந்த ஹை. பட் மார்க்கெட்டிங் வந்தானா வரல. அப்ப என்ன பண்ண சொல்றானுங்க அவனுங்க, நீ என்ட்ரு ஆயிடு, எங்க மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தோ அந்த இடத்துல என்ட்ரு ஆயிடு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க என்ட்ராவு இல்ல இங்க என்ட்ராவு, இந்த மூவ் கேரண்டில நீ எப்படி இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இங்க தானே வைக்க போற. அப்ப அங்கேயே ஸ்டாப் லாஸ் வை. ஏன்னா இவென்ச்சுவலி இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா எனக்கு லாஸ் தான். பட் அதே சமயத்துல இந்த இடத்துல இங்க என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வரும்னா, நீ தப்பா இருந்தனா உனக்கு லாஸ் ஹெவியா வரும். இப்போ இந்த இடத்துல நான் இந்த ட்ரேடை நான் நார்மல் ரிஸ்க் வச்சு எடுக்கிறேன்னா 1% தான் எனக்கு லாஸ் ஆகும் இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா. பட் இந்த இடத்துல நான் 1% எடுக்கிறதுக்கு பதிலாக என் சைஸிங் இன்க்ரீஸ் பண்றேன், என் ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்றேன், 2% மாத்துறேன். இப்போ நான் இங்க எடுத்தாலும் எனக்கு 1:5 இது. அப்ப நான் 1% ரிஸ்க் வச்சா எனக்கு 5% ரிவார்டு வரப்போகுது. அதே இது நான் இங்க எடுக்கும் போது நான் 2% வச்சா எனக்கு 4% ரிவார்டு. லைக் ஒரு இன்ச் தான் ஆர்ஆர் எனக்கு அடி வாங்க போகுது. பட் ஐ நீட் டு பி ஃபக்கிங் குட் அட் இட். என்னோட வின் ரேட் அவ்வளவு அதிகமா இருக்கணும். அப்ப மட்டும்தான் இந்த மெத்தட் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ரம் மூவிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். லைக் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. இதனால எனக்கு ஒரு அக்கௌண்ட் ப்ளோ வச்சா பரவாயில்ல, ப்ளோ ஆயிட்டு போகுது. ஸோ ஐம் நாட் கோனா டூ இட் இன் 100K or a fucking 150K accounts. I'm gonna do it in a 20 or 60K accounts. ஸோ அது போனாலும் நாட் அ பிக் டீல் ஃபார் மீ. ஸோ அந்த அக்கௌண்ட்ஸில் ட்ரை பண்ணி பார்க்க போறேன், எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இட் இஸ் லைக் a நியூ திங் ஃபார் மீ. ஸோ யா, இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ யூ டோன்ட் நீட் டு கேட்ச் த ஹோல் மூவ், யூ ஜஸ்ட் நீட் டு கேட்ச் த ஸ்மால் பை ஆஃப் இட். அவ்வளோதான். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்றேன். ஸோ அண்ட் த பிரேக் வாஸ் ரியலி ஒர்த் இட். ஸோ நீங்களும் பிரேக் எடுங்க.
உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா பொண்ணுங்களா வருதா, இன்ஸ்டாகிராமை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. நான் ஏன் இந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணேன்னா, ஒரு 2 பேருக்கு நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன் என்னோட ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு டிஸ்கார்ட் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதனால அவங்க டவுட்ஸ் எனக்கு இன்ஸ்டால தான் மெசேஜ் பண்ணி வாய்ஸ் மெசேஜில் கேட்டுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த அக்கௌண்ட்டை ஒர்க் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணாமல் வச்சிருக்கேன். இல்லைனா இதையும் மட்டும் மொத்தமாக காணாம போயிடுவேன். அதனால தான் நீங்கள் இன்ஸ்டால அடிக்கடி பார்த்துட்டு இருப்பீங்க. போர் அடிக்கும் போது ஏதாவது ஸ்டோரி போட்டுன்னு இருப்பேன். அண்ட் உங்களுக்கு இந்த வாரம் நல்லா போயிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது எப்படியோ வாரத்தோட பாதி நாள் முடிஞ்சிடும். வெனஸ்டே நாளைக்கு நைட்டு தான் பார்ப்பீங்க. விச் மீன்ஸ் இது இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங், நீங்கள் இன்னைக்கு நைட்டு பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும்னு நான் தோணுச்சு, சொல்லிட்டேன். There are few people நான் சொல்லலாமா வேணாம் இல்லை, எனக்கு எதுக்கு வந்து மைண்ட்ல ஒன்று தோணுது. see how things are planning out. இன்னும் 3 months டைம் இருக்கு. ஸோ there are actually 2 surprises for you guys. ஸோ அது எல்லாமே வந்து இட் வில் பி அவுட் ஆன் மை பர்த்டே. ஸோ அன்னைக்கு சொன்னாதான் நல்லா இருக்கும். அந்த நாளுக்கு அது வந்து நல்ல நாள்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த நியூஸஸ்லாம் வெளில வரும். ஸோ yeah, I'm gonna be fucking 25. And as of now, I didn't build anything to my name. Like எதுவுமே பெருசா நான் பண்ணிக்கல. பட் இதுக்கப்புறம் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் பண்றேன் இல்ல பண்றோம். ஏன்னா என் கூட தான் நீங்களும் டிராவல் பண்ண போறீங்க. Just be fucking good at what you do. You need to be fucking good at what you do. கூநெக்கல் வாழ்க்கை சிக்கல்னு வாங்க, கரெக்ட் தான். பட் யூ நீட் டு பி ஃபக்கிங் குட் அட் இட். கூநெக்கலா இருந்தாலும் நான் தாண்டா கெத்து, நான் தாண்டா புளுத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு இந்த லாஸ்ட் 2 வாரம் கத்து கொடுத்தது. ஐ வாஸ் டீப் பால்ஸ், லைக் பால்ஸ் டீப்ல இருந்தேன் நான் அந்த லாஸ்ட் 2 வாரம்லாம். அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ், எங்கேயுமே செதறல. அண்ட் இட் டிட் பெய்ட் ஆஃப். பெய்ட் ஆஃப் இல்லாம இல்ல, மை அக்கௌண்ட்ஸ் ஆர் லைக் அப்படி இருக்கு. அதுல இருந்து வந்த பே அவுட்ல இருந்து வந்த கொஞ்சம் சர்டைன் அமௌண்ட்டை ஃபிளிப் பண்ண இன்னைக்கு கோல்டு சிபிஐக்கு லாங் அடிச்சு ஃபிளிப் பண்ணி அதுல இருந்து காசு எடுத்து அந்த காசை செலவு பண்ற சுகமே இருக்கு. இப்படியாப்பட்ட போத செலவுனா வெட்டி செலவு கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. அது வேற ஒரு பர்பஸ்க்கு செலவா போயிடுச்சு. ஸோ யா, ஸோ அந்த அந்த நெக் அந்த அந்த நெக்கில் சம்பாதிக்கிற காசு இருக்குல்ல, அது தர போதையே வேற கைஸ். ஒரு மாதிரி இருக்கும் அது போதை. அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் உங்களுக்கு அது புரியும். கைஸ் இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ சொல்லிட்டேன். ஸோ மறக்காம ஸோ கோர்ஸுக்கு எப்படின்றது சொல்லுங்க. மேக்சிமம் நான் ஃப்ரீயா கொடுக்க பாக்குறேன். பட் என்னோட அதர் பார்ட் வந்து என்னோட இன்னொரு சைட் ஆஃப் த மூளைக்கு பின்னாடி இருக்கவன் வேணாண்டா, ஃப்ரீயா கொடுத்தா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, உன் ஸ்டஃப் வேஸ்டா போயிடும், நீ அவ்வளோ டைம் போட்டு இந்த இது மாஸ்டர் பண்ணிருக்க, ஸோ டோன்ட் கிவ் இட் ஃபார் ஃப்ரீ, அட்லீஸ்ட் சார்ஜ் தம் சம் அமௌண்ட். அப்பதான் அந்த அமௌண்ட் கொடுத்துருக்குமேன்ற ஒரு கொஞ்சம் இதாவது இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி என்கிட்ட மென்டர்ஷிப்க்கு 2 பேர் சேர்ந்தாங்க, 20,000 கொடுத்து ஒன்னானுக்கு. அதுல ஒருத்தர் வந்து 2 நாள்லயே கைண்டிக்கிட்டு போயிட்டாரு. அவர் டிஸ்கார்ட்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன ஏதோ நான் ஏதோ இது பண்ணாம. இன்னொருத்தர் வந்தாரு, வந்துட்டு கொஞ்சம் கிளாஸ் போச்சு, ஒரு 20 கிளாஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப அவர் ஆளையே காணும். ஸோ அந்த மாதிரி காசு செலவு பண்ணிட்டும் அப்ஸ்காண்ட் ஆகிற பீப்புள்ஸும் இருக்காங்க. பட் சம்திங் இஸ் இச்சிங் மீ. இதெல்லாம் லேட் நைட் தாட்ஸ். இதுதான் நான் சொன்னேன் எனக்கு என் வீடியோல எப்பயோ ஒரு நாள் சொல்லியிருப்பேன், எனக்கு மூடு இருந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது ப்ரோ, திடீர்னு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா கொடுத்துருவேன் அப்படின்னு. ஸோ இது அவன் பேசுற பேச்சுதான். எனக்கு மணி 4:30 ஆகுது. நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் டீ கடைக்கு போனேன். ஸோ அதுதான் நீங்க சொல்றது வச்சுதான், ஏன்னா நீங்க தான் என்ன பாக்குறீங்க. ஸோ ஐ நோ வாட் யூ கைஸ் ஆர். ஸோ நான் டிசிஷன் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். அண்ட் இன்னொரு திங் சொல்லிக்கிறேன், நீங்க கொடுக்குற எல்லா காசுமே லைக் மென்டர்ஷிப்க்கு இன்கேஸ் என்னோட ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும், ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த காசு எதுவுமே நான் செலவு பண்ண போறது கிடையாது. இட் இஸ் ஃபுல்லி கோயிங் டு பி லைக் எதர் சேரிட்டிக்கு போயிடும், இல்லைன்னா
லைக் வேற ஏதாவது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்குறது அந்த மாதிரி தான் போகுது, விச் வில் பி ரெக்கார்டு. லைக் ரெக்கார்டுன்னா அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க கையில போய் கொடுக்கறதெல்லாம் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அது வந்து தப்பு. கொடுக்கறது வெளில தெரியக்கூடாது. ஸோ ஐ வில் கிவ் யூ கைஸ் வித் அன் அப்டேட் லைக் பில் ஆர் சம்திங், லைக் செலவு பண்ற பில் அதெல்லாம் கொடுத்து அதை உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா நீங்க தான் கொடுக்குறீங்க. ஸோ அது மட்டும் கொடுப்பனே தவிர்த்து நான் என்ன வாங்கி கொடுத்தேன், யாருக்கு என்ன பண்ணேன், அதெல்லாம் எதுவுமே வெளில வரக்கூடாது. நீங்க பண்றதும் வெளில வெளில சொல்லாதீங்க. ஜஸ்ட் கீப் இட் வித் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். அது ஏதோ ஒரு பழமொழி பார்த்தேன், கையில கொடுக்கறது வாய்க்கு தெரியக்கூடாதா, கண்ணுக்கு ஏதோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஸோ அதனால பிளான் லைக் சம்திங்ஸ் தோணுச்சு திடீர்னு, அதனால உட்காந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீக் ட்ரேட் பிரேக் டவுன் இருக்கும் சாட்டர்டே. ஸோ மறக்காம வந்துருங்க. இந்த வாரம் நான் எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே உட்காந்து டீகோட் பண்ண போறேன். ஸோ அந்த லைவ் எப்படியோ ஒரு 1.5 hour 2 hour கிட்ட வந்துடும் இந்த வீக் நடக்கிற லைவ். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஏதாவது கத்துக்கோங்க. அண்ட் ஐ வில் பி ஹாப்பி. ஐ கரண்ட்லி ஐ மீன் ஃபியூ ட்ரேட்ஸ், பட் நான் அதை வெளில சொல்லல. ஐ செட் ஐம் ஆக்சுவலி டன் ஃபார் த வீக். ஸோ நேற்றே போட்டிருந்தேன் டன் ஃபார் த வீக். எல்லா பேரும் டார்கெட் அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், யூரோக்கு இந்த டார்கெட், யூரோ ஆல்மோஸ்ட் அடிக்க போயிட்டு இருக்கான். ஸோ அடிச்சிருவான் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல. பவுண்டுக்கு இந்த ஹை டார்கெட், ஸோ டார்கெட்ஸ் மட்டும் கொடுத்துறேன். பவுண்டுக்கு இந்த ஹை டார்கெட், அதுவுமே இன்னும் கொஞ்சம், அது எனக்கு இன்னைக்கு அடிக்க மாட்டான், நாளைக்கு அடிப்பான். ஏன்னா இன்னைக்கு பவுண்டுக்கு எதுவுமே யூஸ் கிடையாது. ஸோ இன்னைக்கு லைட்டா சாப் அடிச்சுட்டு நாளைக்கு பவுண்டுக்கு ஜிடிபி வருது, ஜிடிபி வருது குவார்டர் அண்ட் குவார்டர். ஸோ நாளைக்கு தான் இந்த ஹைஸ் அட்டாக் ஆகும். அண்ட் தென் ஃப்ரைடே டிஜேஎஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அண்ட் என்கியூ ஆல்ரெடி ஹிட் ஆல் டைம் ஹைட். ஸோ நான் என்கியூ தொட விரும்பவில்லை. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற பேர்ஸ் எதுவுமே எனக்கு ஐடியா கிடையாது. ஆசி டாலர் ட்ரேட் எடுத்தேன், ஆசியுமே டார்கெட் அடிச்சிட்டான். ஸோ நியூசிலாந்து டாலர் ஆல்சோ மேலே இப்போதைக்கு ஹைஸ் ரெசன்ட் இருக்கு, பட் இட் ஒன்ட் ஹோல்ட். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஷிட் இஸ் கோயிங் ஆன் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் பேர்ஸ். ஸோ யா கைஸ், இதுதான் நான் அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் ஐ கேவ் யூ ஒன் அப்டேட் ரிகார்டிங் வாட் ஐம் கோனா டூ அண்ட் வாட் ஆர் த பிளான்ஸ். ஸோ தட்ஸ் இட். Hope you guys have learned something from this video. And வீடியோவில் இருந்து அதான் சொன்ன மாதிரி கமெண்ட் மட்டும் எனக்கு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் பிளான் ஃபியூ திங்ஸ். ஸோ see you guys on Friday podcast. அண்ட் நான் சொன்னது தான், பாட்காஸ்ட் கொஞ்சம் அரசல் புரசலாக தான் இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஸோ டோன்ட் மார்க் மீ ஆர் எனிதிங். ஏதாவது பண்ணுறது பார்த்தோன்னா சாவ விட்டுருவேன், ஜெண்டா போடுவேன். அப்புறம் நைட் உட்காந்து பிளாக் மேஜிக்கில் அவ்வளோலாம் நான் அழகாலாம் இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சிடாதீங்க, வைக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா நானும் ஆம்பளை பார்க்குறேன், நீங்களும் ஆம்பளை. ஸோ எதுக்கும் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். சொல்ல வேண்டியது கடமை, சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது எசக்க பொசக்கா நடந்து வெட்டிடுவேன் நான். அடுத்த வாரம் மண்டே லைவ் வரும்போது ஏதாவது பண்ணீங்கன்னா. அண்ட் ஃப்ரம் நான் புது வீடு ஷிஃப்ட் ஆகிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எவ்ரிடே வில் பி லைவ் கேம், லைக் ஃபேஸோட தான் லைவ் போட போகிறேன். ஸோ யா, அவ்வளோதான் கைஸ். இதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன், ரெக்கார்டும் பண்ணிவிட்டேன். அண்ட் மீண்டும் உங்களை வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமை வருமானு தெரியல. ஏன்னா நான் உட்காந்து அதை எடிட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய பாட்காஸ்ட்னா எடிட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு எடிட்டிங் தெரியாது. ஸோ கொஞ்சம் பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் ஃப்ரைடே நைட்டு போட பார்க்குறேன். இன்கேஸ் முடியலன்னா உங்களுக்கு சாட்டர்டே வந்துடும். ஆஃப்டர் நம்ம ட்ரேட் பிரேக் டவுன் லைவ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே வந்துடும். And as I always say, trade carefully, trade responsibly, and take the fucking risk. ஒன்னு தான் சொல்லி முடிச்சுக்கிறேன், ரிஸ்க் எடுக்க கற்றுக்கணும், அவ்வளோதான் நான் சொல்றேன். இந்த வயசுல ரிஸ்க் எடுக்காம வேற எந்த வயசுல எடுக்க முடியாது. கேம்பிள் பண்ண போறியா, பண்ணு. தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், கண்டுக்காது. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாது. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. அவ்வளவுதான், தலைவர் டைலாக் தான். No risk, no Ferrari. Keep that in your mind and have a good week. Take care. Bye. I came, I saw.